செருப்பு 2 கொண்டு வரப்படும். அபூ தாலிப் நிப்பாட்டப்படுவார். முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருக்கத்தக்க அபூ தாலிபுடைய பாதத்திலே அந்த செருப்பு அணியப்படும். மண்டையோடு 2ஆக பிளக்கும். மூளை உருகி கொட்டும். கண்ணியமானவர்களே, நான் சொன்னேனே, நரகம் சாதாரணமான படைப்பல்ல. உலகத்தில் செருப்புக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும். ஆனா நரகம் செருப்பாக இருக்கும். அந்த செருப்பு நெருப்பால இருக்கும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீர் பாத்திரம் நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும். நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும். ஃபஇதா உத்னிய, அந்த நரகவாதி அந்த பாத்திரத்தை முகத்துக்கிட்டே கொண்டு போவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீருடைய சூட்டுடைய பவர் அவன் முகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சதைகளும் அந்த பாத்திரத்திலே உருகி கொட்டும். நரகத்துக்கு அழிவு கிடையாது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நரகவாதியையும் அந்த நரகம் 70,000 விடுத்தம் எரிக்கும். மௌத்துடைய போர்டருக்கு போவான், ஆனால் அவனுக்கு மௌத்து வராது. அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட இரக்கம், அன்பு, கருணை மீண்டும் ஒரு முறை இந்த சங்கையான, பொறுமதியான, மகத்துவமான, ஆச்சரியமான, அபூர்வமான ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் ஹஜ்ரத் ஈசாவுடைய உம்மத்து வரைக்கும் சில விடயங்கள் இதற்குள்ளே கொடுக்கப்படாத விசித்திரமான பொக்கிஷங்களை பொதிந்திய ஒரு ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கினான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம் சாதாரணமான பாக்கியம் அல்ல. நாம் வேண்டுமென்றால் எங்களுடைய பொலக்க பாசையில் ரமதான் வருகிறது போகுது என்று பேசிக்கொள்ளலாம். இப்னு மாஜாவுடைய ரிவாயத் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமாக்கள் ஹதீஸை வைத்து எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் வஃபாத்தாக ஷஹீதாகிறார்கள். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? திர்மிதியுடைய ரிவாயத், அல்லாஹ்வுடைய பாதையில் தண்ட உயிரை மயிரா நினைத்து தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி தண்ட உயிரை அனுப்பளிக்கிறார். வாள் வீசப்படுகிறது, கழுத்து சீவப்படுகிறது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த ஷஹீதுடைய முதலாவது இரத்த சொட்டு இந்த பூமிக்கு மேலால் விழுவதற்கு முன்னால் அந்த மனிதனுடைய ஒட்டுமொத்தமான பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் அவரை சொர்க்கவாதியாக ஆக்குறான். ஷஹீத். அதற்கு பின்னால் ஒரு சாதாரணமான மனிதர் 1 வருடத்துக்கு பின்னால் வீட்டுக்குள்ளே விரித்த பாயிலே அல்லது படுத்த கட்டிலே வஃபாத்தாகிறார். தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வருகிறது இப்னு மாஜால. இவர்கள் கனவுல ரசூலுல்லாஹ் இடத்தில் 2 பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்று, ஒருவர் ஷஹீதாகிறார் 1 வருடத்துக்கு முன்னால. அதற்கு பின்னால் அவருடைய சகோதரர் 1 வருடத்துக்கு பின்னால வீட்டுக்குள்ள வஃபாத்தாகிறார். வரைத்து ஃபில் மனாம் இதா அனபி பாபில் ஜன்னா. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், சொர்க்கத்துடைய வாயிலே நாங்க 3 பேரும் நிக்கிறோம். முதலாவது ஷஹீத், 2வது வீட்டிலே வர்ணித்த 1 வருடத்துக்கு பின்னால் அவர், 3வது நான் நிக்கிறேன். ஃபஹரஜ ஹாரிஜும் மினல் ஜன்னா. சொர்க்கத்திலிருந்து ஒரு மலக்கு வெளியே வந்தார். ஷஹீதை எடுத்துக்கொண்டு முதலாவது சுவனத்துள் நுழையாமல் பின்னால் 1 வருடத்துக்கு பின்னால் வீட்டுக்குள்ளே வஃபாத்தாகிய மனிதரை எடுத்துக்கொண்டு சுவர்க்கத்துக்கு சென்றார். 2வது விடுத்தம் வந்து ஷஹீதை அழைத்து சென்றார். 3வது விடுத்தம் வந்து, தல்ஹா உன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, நீ திரும்பி செல்வீராக என்று என்னை திருப்பி அனுப்பினார்கள். முழிப்பு வந்தது. அடுத்த நாள் காலையில் மஸ்ஜிது நபவிக்கு விரைந்தேன். ரசூலுல்லாஹ்வை சந்தித்தேன். யா ரசூலல்லாஹ், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், இப்படி ஒரு கனவு கண்டேனே நாயகமே. ஷஹீதை விட வீட்டுக்குள்ளே வஃபாத்தாயின ஒருத்தர் முதலாவது சொர்க்கம் போகிறார். கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தல்ஹா அவர் 1 வருடத்துக்கு பின்னால் மௌத்தா வஃபாத்தாகினார் அல்லவா? ஆம் யா ரசூலல்லாஹ். அவருக்கு ரமதானுடைய பாக்கியம் அந்த 1 வருடத்துக்குள்ளே கிடைத்ததா என்று கேட்டார்கள். காலு பலா, ஆம் யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு விடுத்தம் அவர்களுக்கு ரமதானுடைய பாக்கியம் கிடைத்தது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கும் அந்த ஷஹீதுக்கும் வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு விடுத்தம் லைஃப்ல ரமலான் கிடைத்தவருக்கும் மத்தியில சொர்க்கத்துடைய வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் வித்தியாசம் என்றார்கள்.
முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், ஷஹாதத்துக்கு பின்னால் வாழ்க்கையில ஒரே ஒரு விடுத்தம் ரமதானுடைய பாக்கியம் கிடைப்பது ஷஹாதத்தை விட பொறுமதியானது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அப்படியான பொக்கிஷமான மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். ஹைரல் அல்ஹம்துலில்லாஹ். நாம் இப்போது முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மிம்பருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நேரம் சுருக்கமானது என்ற காரணத்தால் நேரடியாக விடயத்துக்கு வருகிறேன். நாம் இன்று அடைய இருக்கின்ற ஒரு விசித்திரமான 10, எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படாத 10. கண்ணியமானவர்களே, முழு மனித கோடிகளையும் அல்லாஹ் படைத்து நேர்வழி காட்டுவதற்காக வேண்டிய எத்துணை ஏற்பாடுகள் செய்தானோ அத்துணை ஏற்பாடுகளுடைய நோக்கத்தையும் அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கொண்ட இரக்க பார்வை வெறும் 10 தினத்தில் அமைச்சு தந்துகிறான். 10 தினம், 4 வேதங்கள், 110 சுகுப்புகள், 1,24,000 நபிமார்கள், அனுப்பப்பட்ட ஒரே நோக்கம் இந்த அடியார்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சொர்க்கவாதியாக மாறணும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். இந்த புனிதமான ரமலானுடைய மாதமும் அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தந்தான். கண்ணியமானவர்களே, அதிலாக விசேஷம் இப்பொழுது நாம் காலடி எடுத்து வைக்க போகின்ற 10 நரக விடுதலையுடைய 10 சாதாரணமான 10 அல்ல. இதற்கு பயந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வானவர் கோமான் ஜிப்ரீல் பயந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் மீகாயில் அழுதிருக்கிறார்கள். ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அழுதிருக்கிறார்கள். ஏன் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட காலையில் அழ ஆரம்பித்தவர்கள் நரகத்தை நினைத்து மக்ரிபு வரைக்கும் அழுதிருக்கிறார்கள் நரகத்தை பயந்து. மேராஜுடைய பயணத்தில் ஹஜ்ரத் மீகாயில் வந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மாலி அரா மீகாயில் வாஹிகன் கத். ஜிப்ரீலே, வந்ததிலிருந்து பார்க்கிறேனே ஜிப்ரீலே, இந்த மீகாயிலுடைய முகத்தில் சிரிப்பையே காணவே ஜிப்ரீலே என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், இன்று நேற்று அல்ல, முந்து குலிகத்தின் நார், நரகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த வினாடியில் இருந்து நான் கூட மீகாயிலுடைய முகத்தில் இதுவரைக்கும் சிரிப்பை பார்த்ததில்லை நாயகமே. சுப்ஹானல்லாஹ். காரணம் கேட்டதற்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி பயப்படாமல் இருப்பது? இப்லீஸ் யாரு? 80,000 வருடங்கள் சொர்க்கத்தில் இருந்தவன். அவனுடைய தலையெழுத்த மாற்றி அவனை ரஜீமாக ஆக்கி காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, இப்லீசுடைய முகத்தை அல்லாஹ் பன்றியுடைய தோற்றமாக மாற்றினான். மலக்குமார்களுக்கே ஆசானாக இருந்த இப்லீசுக்கே இந்த கதி என்றால் என்னுடைய கடைசி முடிவு என்னவாகும் என்று பயப்படாமல் எப்படி இருப்பது நாயகமே? அழுதார்கள். இந்த நரகத்துடைய பயத்தை நினைத்து. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு விசேஷமாக 10 நாளை ஒதுக்கி தந்து, என்னுடைய அடியார்களே, நரகம் இருக்கிறது சாதாரணமான படைப்பு அல்ல. நரகத்தை பயந்தவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கொண்ட இரக்கம், அன்பு, பாசம், இதோ அடியார்களே 10 நாளை ஒதுக்கி தந்திருக்கிறேன். இந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, நரகத்தை பற்றி குர்ஆன் ஹதீஸ் பேசிய மாதிரி சுப்ஹானல்லாஹ், அக்கு வேறு ஆணி வேறாக குர்ஆனும் ஹதீஸும் நரகத்தை பற்றி எச்சரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட உலமாக்கள் எழுதுகிறார்கள், 1000 வசனங்களிலே ரப்பு அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசுகிறான். நரகம் எப்படி வரும், நரகத்தை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எப்படி கொண்டு வருவான், நரகத்தை எத்தனை கடிவாளம் இருக்கும், எத்தனை பேர் கண்ட்ரோல் பண்ணுவார்கள், எப்படி கொண்டு வந்து போடுவான். கண்ணியமானவர்களே, நரகத்துடைய விளிம்பு எப்படி இருக்கும், நரகத்தை யாரை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிப்பான், நரகம் எத்தனை தட்டு கொண்டது, ஒவ்வொரு தட்டுடைய நெருப்புடைய பவர் எப்படி, நரகத்துடைய உடுப்பு, நரகத்துடைய செருப்பு, நரகத்துடைய விரிப்பு, நரகத்துடைய தலையணை, நரகத்துடைய பானம், நரகத்துடைய கண்ணியமானவர்களே சாப்பாடு, நரகவாதிகள் உடம்பு எப்படி இருக்கும், அவனுடைய பல்லு எப்படி இருக்கும், அவனுடைய நாக்கு எப்படி இருக்கும், அவனுடைய காது சேனை எப்படி இருக்கும், அவனுடைய தோல் புஜத்தில் இருந்து இந்த போர்டர் வரைக்கும் உள்ள தூரம் எப்படி இருக்கும். ஒரு நரகவாதி உட்கார்ந்தால் எவ்வளவு இடம் தேவைப்படும், அவனுக்கு எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் இருக்கிறது.
ஆணிக்கு வேறு ஆணி வேறாக குர்ஆனும் ஹதீஸும் நரகத்தை பற்றி பேசுகிறது. கண்ணியமானவர்களே, ஆரம்பிப்போம், கட்டம் கட்டமாக போவோம். கியாமத்துடைய நாளையில சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் பேசுகிறான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நரகம் எங்கிருந்தோ இழுத்து கொண்டு வரப்படும். முஸ்லிமுடைய ரிவாயத், யுக்தா பிஜஹன்னம யௌமஇதின் லஹா 70,000 ஜிமாம் ஃபீ குல்லி ஜிமாமின் 70,000 மலக் யஜுர்ரூனஹா. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அதற்கு 70,000 கடிவாளம் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்து கண்ட்ரோல் பண்ணுவார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தப்பித்தவறி அந்த ஜபானியாக்களுடைய கரத்தை விட்டும் அந்த கடிவாளம் விடுபடும் என்றால் மஹ்ஷருடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய துணை படைப்புகளையும் நரகம் விழுங்கிவிடும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வசனத்தை ஓதிவிட்டு முன்னால் பார்க்கிறார்கள், ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிருக்கிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர், நீ மன் ரப்புக வமன் நபியுக வமா தீனுக வமா கிப்லத்துக என்ற முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கேள்வி கணக்கின்ற ஹதீஸை சொன்ன மாத்திரத்திலே ஹஜ்ரத் உமர் எதிர்த்து கேட்டாங்க கேள்வி, யா ரசூலல்லாஹ், இந்த முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் எப்படி எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க நாயகமே? இவர்கள் யாரு, நாங்க யார்? இவர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? இவர்கள் படைக்கப்பட்டது முதல் கியாமத்து வரைக்கும் இவர்களுக்கு வேலை சும்மா இபாதத். சிலர்கள் திக்ர்ல, சிலர்கள் சுஜூதுல, சிலர்கள் கியாம்ல, சிலர்கள் அத்தையாத்துல, சிலர்கள் நின்ற நிலையில. இவர்களுக்கு ஒன்றுமே கிடையாதே நாயகமே. இவர்களுக்கு இச்சை இல்லையே நாயகமே. இவர்களுக்கு குடும்பம் இல்லையே, தொழில் துறவு இல்லையே, இவர்களுக்கு உண்ணுற பருகிற தேவையில்லை. நாங்கள் அப்படி இல்லையே நாயகமே, நாங்கள் அப்படி இல்லையே. எங்களுக்கு எத்தனை கடமைகள், எங்களுக்கு எத்தனை விலக்கல்கள், எங்களுக்கு இச்சை இருக்கிறது, மனைவி மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, வியாபாரம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, ஹலால் ஹராம் இருக்கிறது. இத்தனை போராட்டங்களையும் நடத்தி கொண்டு கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தியாகத்தோட கபருக்கு போனா சும்மா இருந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு இவர்கள் எப்படி நாயகமே எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்கன்னு அன்று கேட்டாங்க. அந்த உமரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர், அப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்க, ஆனா நரகம் வருகின்ற நேரத்தில் உங்களுடைய கரத்தில் 72 நபிமார்களுடைய பட்டோலையை தந்து நரகம் வருகின்ற நேரத்தில் தைரியமாக நில்லுங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் ஒப்படைத்தாலும் அந்த நரகம் வருகின்ற காட்சி, அந்த நரகம் போடுகின்ற உருமல் சத்தம், அதை தாங்க முடியாமல் 72 நபிமார்களுடைய பட்டோலையையும் கரத்தில் வைத்துக் கொண்டு துடி துடித்து மயங்கி கீழே விழுந்து விடுவீர்கள் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, நரகம் வருகின்ற காட்சியே இப்படி என்றால் நரகத்துடைய அகோரம் எப்படி இருக்கும்? அடுத்த கட்டம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் பேசுது, 50,000 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். நரகவாதிகள் வேறு, சொர்க்கவாதிகள் வேறு தீர்ப்பளிக்கப்படும். வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. நரகவாதிகளை நரகத்துடைய ஜபானியாக்கள் துடிக்க துடிக்க கதற கதற இழுத்து கொண்டு போய் நரகத்துடைய விளிம்பில் நிப்பாட்டுவார்கள், நரகத்துடைய விளிம்பில் நிப்பாட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அங்கு நரகத்தில் சஃப் இருக்கும். முஸ்லிமுடைய ரிவாயத் வருகிறது, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்துடைய விளிம்பில சஃப்ல முதலாவது நிற்கக்கூடிய மனிதர் ரசூலுல்லாஹுடைய பெரியப்பா அபூ தாலிப். அபூ தாலிபை கொண்டுதான் நரகத்தை அல்லாஹ் ஓபன் பண்ணுவான். முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருப்பார்கள். நரகம் திறக்கப்படும், நரகம் திறக்கப்படும். அபூ தாலிப் முதலாவது நிற்பாரு. அல்லாஹ்வுடைய கட்டளை ஜபானியாக்கு வரும். அந்த நெருப்பாலான 2 செருப்பை கொண்டு அணிவியுங்க. சுப்ஹானல்லாஹ், நெருப்பாலான 2 செருப்பு கொண்டு வரப்படும். கண்ணியமானவர்களே, நான் சொன்னேனே, நரகம் சாதாரணமான படைப்பல்ல. உலகத்தில் செருப்புக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும். உலகத்தில் ஆடைக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும். ஆனா நரகம் செருப்பாக இருக்கும். அந்த செருப்பு நெருப்பால இருக்கும். உடுப்பாக இருக்கும். அந்த உடுப்பு நெருப்பால இருக்கும். விரிப்பாக இருக்கும். அந்த விரிப்பே அல்லாஹ் நெருப்பால படைத்திருப்பான்.
தலையணை இருக்கிறது நரகத்தில். இந்த உலகத்துல தலையணைக்கும் நெருப்பை கிட்ட வைக்க முடியாது. குர்ஆன் பேசுது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்துல தலையணை இருக்கும், அந்த தலையணை நெருப்பால இருக்கும். கண்ணியமானவர்களே, எழுதுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், செருப்பு 2 கொண்டு வரப்படும், அபூ தாலிப் நிப்பாட்டப்படுவார், முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருக்கத்தக்க அபூ தாலிபுடைய பாதத்திலே அந்த செருப்பு அணியப்படும், அணிவிக்கப்படும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த செருப்பு அணிவித்த கணமே அவருடைய உள்ளங்காலை பொகுத்துக் கொண்டு உடம்புக்குள்ளே உள்ள ஒட்டுமொத்தமான பாஸ்களையும் உருக்கிக் கொண்டு அந்த நெருப்பு பவர் மண்டையோட்டுக்கு வரும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மண்டையோடு 2ஆக பிளக்கும், மூளை உருகி கொட்டும், மூளை உருகி கொட்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், நரகவாதிகள் நினைப்பார்களாம், இதுதான் நரகத்தில் ஆக பயங்கரமான தண்டனை. அல்லாஹ்வுடைய வகை வருமாம், என்னுடைய அடியார்களே, நீங்கள் நினைப்பது மாதிரி அல்ல. ஹாதா அஹ்வனுன் நாஸி அஸாபன் யௌமல் கியாமா. என்னுடைய அடியார்களே, நரகத்தில் இதுதான் ஆக சிம்பிளான வேதனை, சிம்பிளான வேதனை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இந்த வேதனையை பார்த்த கடவே நரகவாதிகள் தலை தெறிக்க ஓட ஆரம்பிப்பார்கள், துடிக்க ஆரம்பிப்பார்கள், கதற ஆரம்பிப்பார்கள், கண்ணீர் வடிக்க ஆரம்பிப்பார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கப்பல் ஓட்ட அளவுக்கு கண்ணீர் சிந்துவார்கள், கப்பல் ஓட்ட அளவுக்கு கண்ணீர் சிந்துவார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கண்ணீர் முடியும், கண்ணீர் வடிந்து வடிந்து அந்த கன்னம் ஓரம் புண்ணாகி பழுத்து சீல் கொட்டும். அதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே, அதுவும் இதாவி ரத்தம் கொட்டும். அந்த கப்பல் ஓட்டுகின்ற அளவுக்கு சிந்துகின்ற கண்ணீரை அந்த கட்டத்தில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஓடுவார்கள் தலை திரிக்க. அல்லாஹ்வுடைய ஓடர் வரும். குர்ஆன் பேசுது, ஹுதூஹு ஃபகுல்லூ. ஜபானியாக்களே, இவர்கள் ஓடியது போதும், துரத்தி பிடியுங்கள், துரத்தி பிடியுங்கள், இவர்களுக்கு விலங்கு மாட்டுங்கள். ஃபகுல்லூ, சுப்ஹானல்லாஹ், விலங்கு மாட்டப்படும். சும்மல் ஜஹீம ஸல்லூ, விலங்கு மாட்டி இவர்களை ஈனையிறக்கம் இல்லாமல் தூக்கி நரகத்தில் வீசுங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, உலகத்துல மாட்டுகின்ற விலங்கு அல்ல நரகத்துல, உலகத்துல மாட்டுற விலங்கு அல்ல நரகத்துல. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த சங்கிலியை பத்தி அந்த சூறால அல்லாஹ் வர்ணிக்கிறான். ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. 70 முழம் கொண்ட சங்கிலி, 70 முழம் கொண்ட சங்கிலி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த சங்கிலி கோர்வேல ஒரு கொக்கி துண்டு சங்கிலியை எடுத்து உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான மலைகளையும் ஒன்று சேர்த்து அந்த சங்கிலி துண்டை மேலால் வைத்தால் 7 பூமிக்கு மேலால் கீழால் சுருக்கி கொண்டு அந்த சங்கிலி துண்டு போய்விடும் என்றார்கள். அந்த சங்கிலியால நரகவாதிகள் விலங்கெடுப்படுவார்கள். எப்படி தெரியுமா கண்ணியமானவர்களே, கை கால் அல்ல, வாய்க்குள்ளால புகுத்தப்படும். நரகத்துடைய சங்கிலி நரக நெருப்பால இருக்கும். வாய்க்குள்ளால் புகுத்தப்பட்டு பின் துவாரத்தால் இழுக்கப்பட்டு அவனுடைய முடி நெற்றி ரோமம் இருக்கிறது, அதை எடுத்து பின்னால் இழுத்து இப்படி காலோடு சேர்த்து முண்டி கட்டப்படும். கூட்டம் கூட்டமாக நரகத்திலே தூக்கி வீசுவார்கள். நரகவாதிகளுடைய விலங்கை பற்றி பேசுகிறது குர்ஆன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமான விடயம் அல்ல, சாதாரணமான விடயம் அல்ல. நரகம் பயங்கரமானது. இதனால்தான் அல்லாஹ் அடிக்கடி 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 குர்ஆன்ல வத்தகுன்னார் வத்தகுன்னார் வத்தகுன்னார், ஏ அடியார்களே, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். சாதாரணமான படைப்பு அல்ல. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அக்கு வேறு ஆணி வேறாக குர்ஆன் பேசுது. நரகத்துடைய பானம், அந்த பானமும் நெருப்பாக இருக்கும். நரகத்துடைய சாப்பாடு, அந்த சாப்பாடும் நெருப்பாக இருக்கும். நரகம் எல்லாமே நெருப்பு. நரகத்துடைய பானத்தை பற்றி குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எங்கள் அனைவர்களுக்கும் சொர்க்கத்துடைய ஆறுகள் தெரியும், பாலாறு, தேனாறு, மதுவாறு, நீராறு. கண்ணியமானவர்களே, நரகத்திலையும் 4 ஆறு இருக்கிறது.
4 ஆறு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், முஹ்லு ஜஹன்னம், தீனத்துல் ஹபால், நஹ்ருல் கௌதா, மாஉல் ஹமீம், 4 ஆறு பெருக்கெடுத்து ஓடும். கண்ணியமானவர்களே, 50,000 வருடங்களுக்கு பின்னால், தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பின்னால், அந்த 50,000 வருடங்களுக்கும் அல்லாஹ் ஒரு மிடர் தண்ணீரும் கொடுக்க மாட்டான், ஒரு கவலை சாப்பாடும் கிடைக்காது. வலா யந்துருல்லாஹு இலைக்கும், அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உங்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அந்த இருக்கின்ற தண்ணீர் தாகம். சுப்ஹானல்லாஹ். கேஸ்ட்ரிக் இருக்கிறவர்களுக்கு தெரியும் நோன்பு பிடிப்பது எவ்வளவு சிரமம் என்று. 13 மணித்தியாலம் நோன்பு இருப்பது எவ்வளவு சிரமம். கண்ணியமானவர்களே, 50,000 வருடங்களுடைய தண்ணீர் தாகம் எப்படி இருக்கும்? அவனுடைய ஈரக்குலை தொங்குமாம் தாகம் தாங்க முடியாமல். நரகத்தில் போட்ட கணமே, சுப்ஹானல்லாஹ், நரகத்தில் போட்ட கணமே, அந்த நரகத்துடைய நெருப்பு பட்ட கணமே, இவனுக்கு தண்ணீர் தாகம் அதிகரிக்கும். குர்ஆன் பேசுது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒட்டுமொத்தமான நரகவாதிகளும் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை 2 ரிவாயத் வருகிறது, 1000 வருடங்களாக தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள். 1000 வருடம். இன்னொரு வருகிறது, மிக்தார துன்யா, உலகம் படைக்கப்பட்டது முதல் அழிக்கப்படும் வரைக்கும் எவ்வளவு காலமோ அவ்வளவு காலம் தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள். தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள். கடைசியாக கொடுக்கப்படும் முதலாவது ஆறு மாஉல் ஹமீம். ஹமீம் என்ற பானம். கண்ணியமானவர்களே, இன்று காலையில முஃபஸ்ஸிரீன்கள் வாசித்தேன். சுப்ஹானல்லாஹ். படைக்கப்பட்டது முதல் நரகம் திறக்கப்பட்டு வேதனை செய்யப்படும் வரைக்கும் அது கொதித்துக் கொண்டே இருக்குமாம், கொதித்துக் கொண்டே இருக்கும். மாஉல் ஹமீம் சாதாரணமான பானம் அல்ல. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 7 வானத்துக்கு மேலால் இருந்து ஒரே ஒரு கப்பில் தண்ணீரை எடுத்து ஊற்றினால் அந்த ஒரு கப் தண்ணீருடைய ஹமீமுடைய பவர் இந்த 7 வானம் 7 பூமி எரிஞ்சு சாம்பலா போகும். கியாமத்து வரைக்கும் ஒரு புல்லு கூட முளைக்காதாம், புல்லு கூட முளைக்காது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீர் பாத்திரம் நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும். நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும். ஃபஇதா உத்னிய, அந்த நரகவாதி அந்த பாத்திரத்தை முகத்துக்கிட்டே கொண்டு போவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீருடைய சூட்டுடைய பவர் அவன் முகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சதைகளும் அந்த பாத்திரத்திலே உருகி கொட்டும். சேல் நாத்தம். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீர் தாகம் அவனை விடாது. அந்த மாஉல் ஹமீமை குடிப்பான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபக்கத்தஅ அம்ஆஅஹும். குர்ஆன் பேசுது. வாயில ஊத்திய கணமே நாக்கோட சேர்த்து உடம்புக்குள்ள உள்ள ஒட்டுமொத்தமான பார்ட்ஸும் உருகி பின்துவாரத்தால வடிஞ்சிடும். மாஉல் ஹமீம் பயங்கரமான பானம். அல்லாஹ் எச்சரிக்கிறான். கண்ணியமானவர்களே, 2வது பானம் முஹ்லு ஜஹன்னம். ஈயம், இரும்பு, செம்பு உருக்கி ஆறாக ஓடும். 3வது சொன்ன நஹ்ருல் கௌதா என்ற ஒரு ஆறு பெருக்கெடுத்து ஓடும். இது சாதாரணமான ஆறு அல்ல. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாஉன் யஜ்ரி மின் ஃபுரூஜில் மூமிஸா ஐ அஸ்ஸானியாத் யுஸி அஹ்லன் நார். எப்படிப்பட்ட ஆறு தெரியுமா? இந்த உலகத்தில ஹலாலான முறையில் இல்லாமல் ஹராமான விதத்தில் எந்த பெண்கள் எல்லாம் விபச்சாரம் செய்து தௌபா இல்லாமல் மௌத்தாகி நரகத்துக்கு போவார்களோ அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து ஒரு திரவம் வடியும். அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நரகத்தில நரகவாதிகளுக்கு ஒரு நாற்றம் வீசும். அந்த நாற்றம் நரகத்துடைய அதாபை விட பயங்கரமாயிருக்கும். நரகத்துடைய அதாபை விட பயங்கரமாக இருக்கும். அந்த ஆறு தான் நாம் நஹ்ருல் கௌதா என்று சொல்லக்கூடிய ஆறு. கண்ணியமானவர்களே, இந்த 4 ஆறு சொல்லிவிட்டு ரசூல் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொன்னார்கள். இந்த 4 ஆறிலிருந்து ஒரு சாரார் தப்ப முடியாது. யார் தெரியுமா? இந்த உலகத்தில் சாராயம்,
போதை பொருளுக்கு அடிமையாகி யார் பாவித்து இந்த உலகத்தில் தௌபா இல்லாமல் சக்கராத்துக்கு வருவார்களோ, திருமதியுடைய ரிவாயத், வ இன் மாத்த கஆபிதி வஸன், போதை பொருளுக்கு அடிமையாகி எவன் தௌபா இல்லாமல் சக்கராத்துக்கு வந்தானோ இணை வணக்கத்துக்கு ஒப்பானவன், செத்து தொலைவது மாதிரி இந்த பூமிக்கு மேலால் செத்து போவான். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில முஷ்ரிக்கோடு எழுப்பப்படுவான். இவன் நரகத்தில் போடப்படுவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த இவன் உலகத்தில் எவ்வளோ சாராயம் எவ்வளோ போதை பொருள் பாவித்தானோ அந்த அளவு அந்த 4 ஆற்றில் இருந்தும் குடிப்பாட்டாமல் அல்லாஹ் அவனை விடமாட்டான். குடிப்பாட்டாமல் விடமாட்டான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமான விடயம் அல்ல. நரகம் 7 தட்டு, ஒவ்வொரு தட்டுடைய நெருப்பும் பவர்ஃபுல்லானது, பவரானது. ஜஹீம், ஜஹன்னம், வலா, ஹுதமா, சக்கர், ஹாவியா. கண்ணியமானவர்களே, சயீர், 7 நரகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். 7 நரகத்துடைய நெருப்பும் 7 விதமாக இருக்கும். ஹுத்தமா என்ற நரகத்துடைய நெருப்ப குர்ஆன்ல பேசுகிறான் அல்லாஹ். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுத்தமா. ஹுத்தமா என்ற நரகம். வமா அத்ராக மல் ஹுத்தமா. ஹுத்தமா என்ற நரகம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா. 7 நரகத்தில் 6 நரகத்தை ஜபானியாக்கள் மூட்டுவார்கள். ஹுத்தமா என்ற நரகத்தை அல்லாஹ் மூட்டுவான். குர்ஆன் பேசுது, நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ் மூட்டுவான் ஹுத்தமா என்ற நரகத்தை. குர்ஆனே சொல்லுது, அல்லதி தப்தலிஉ அலல் அஃஇதா. ஹுத்தமா என்ற நரகத்துடைய நெருப்புடைய பவர் தெரியுமா உங்களுக்கு? உலகத்துடைய நெருப்பு விரலில் பட்டால் விரலை கரிக்கும், தோலில் பட்டால் தோலை சுடும். உத்தமா என்ற நரகத்துடைய நெருப்பிக்குது, அது நெருப்பாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய விரல் நுனியில் பட்டால் அதனுடைய அகோரம் என்ன தெரியுமா? சூடறுத்து கொண்டு போய் உன்னுடைய ஹார்ட்டை உருக்கி கொட்டும். ஹார்ட்டை உருக்கி கொட்டும். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள் இந்த ஆயத்துக்கு, இந்த ஹுத்தமா என்ற நரகத்துடைய பவர் எப்படி தெரியுமா? ஒரு மனிதனுடைய நரகவாதியுடைய விரல் நுனியில் பட்டால், விரல் நுனியில் பட்டால் உடம்புக்குள்ளே ஊடறுத்தி கொண்டு போகும். 360 ஜாயிண்ட்களை இணைக்கின்ற அவனுடைய முழு எலும்பு கூடையும் அந்த ஒரு துளி அந்த ஹுத்தமாவுடைய நரகத்துடைய நெருப்பு உருக்கி பின்துவாரத்தால் வடித்துவிடும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமான படைப்பு அல்ல நரகம். சாதாரணமான படைப்பு அல்ல நரகம். பயங்கரமான படைப்பு. எச்சரிக்கிறான் அல்லாஹ், எச்சரிக்கிறான் அல்லாஹ். நரகத்துடைய உடுப்ப பேசுறான், நரகவாதியை பத்தி பேசுறான் அல்லாஹ். நரகவாதியுடைய பல்லுடைய சைஸ் என்ன தெரியுமா? உஹது மலையுடைய சைஸ் இருக்கும் ஒரு பல்லு. குர்ஆன் பேசுது, லிர்சுல் காஃபிர் மிஸ்லு உஹத். உஹது மலை எவ்வளவு தூரம் கண்ணியமானவர்களே? 7 கிலோமீட்டர் தூரமானதுதான் உஹது மலை. ஒரு பல்லு நரகவாதியுடைய 7 கிலோமீட்டர் இருக்கும்டா 32 பல்லையும் வைக்கின்ற வாய் எவ்வளவு பெருசாய்க்கும், உடம்பு எவ்வளவு பெருசாய்க்கும். சுப்ஹானல்லாஹ். சாதாரணமான விடயம் அல்ல. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகவாதியுடைய நாக்கு இருக்குதே, இந்த கீழ் அடி வரைக்கும் தொங்கிக் கொண்டிருக்குமாம். அது மாத்திரமல்ல, அந்த நாக்குல தேள்களும் நட்டுவக்காளிகளும் பாம்புகளும் கொத்தி கொதறி கொண்டிருக்கும். எங்கட நாக்குல சின்னொரு இமைமுடி விழுந்தாலே பெரிய ஒரு கயிறு விழுந்த மாதிரி எவ்வளவு அவஸ்தைப்படுகிறோம். தேள்களும் பாம்புகளும் நட்டுவக்காளிகளும் நாக்கை கொதறுகின்ற நேரத்தில் எப்படிப்பட்ட அதாபாக இருக்கும் கண்ணியமானவர்களே. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த நரகவாதி இந்த காது சேனையிலிருந்து இந்த தோல் புஜம் வரைக்கும் உள்ள நீளம் என்ன தெரியுமா? தூரம். ஒரு வேகமாக பிரயாணம் செய்யக்கூடிய ஒருத்தன் வாகனத்தில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவனுடைய ஷோல்டர் இருக்கும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த நரகவாதி உட்கார்வதற்காக வேண்டி எடுக்கின்ற இடத்துடைய அளவு இருக்கிறது, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட தூரம் கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் எடுக்குமாம் அவன் உட்கார்றதுக்கு. இந்த நரகவாதிக்கு இந்த மாஉல் ஹமீம் என்று சொன்னேனே தண்ணி, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு கப் எடுத்து அந்த நரகவாதியிட தலையில ஊத்தினா அவன் உள்ரங்கமான
வெளிரங்கமான, முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், உள்ளுக்குள்ள பார்ட்ஸும் வெளிரங்கமான முழு சதைகளும் உருகி வந்து இந்த கெண்டைக்காலில் இருந்து புடலங்க தொங்குவது மாதிரி தொங்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்துடைய போர்டருக்கு வருவான், அவனுக்கு மௌத்து வராது. நரகவாதிகளே, உங்களுக்கு சாவும் கிடையாது, உங்களுக்கு வாழ்வும் கிடையாது. நரகத்தை பற்றி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், வெல்டிங் பண்ணுகின்ற நேரத்தில் சில நெருப்பு பொறிகள் தெரிக்கும். வெல்டிங் பண்ணுகின்ற நேரத்தில் நெருப்பு பொறிகள் தெரிக்கும், அது கால்களில் படும், கையில படும், எந்த எஃபெக்டும் இல்லை. ரசூலுல்லாஹ் நரகத்துடைய அகோரத்தை வர்ணிக்க வந்த நாயகம் விளங்கிப்படுத்தின விளக்கத்தை பாருங்க. நரகம் மூட்டப்படும், 3000 வருஷம் மூட்டப்பட்டதற்கு பின்னால் நரகம் இருள் சூழ்ந்து கருத்திடும், பார்க்க பயங்கரமாக இருக்கும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த நரகத்தில் இருந்து 3000 வருஷத்துக்கு பின்னால அந்த இருட்டான நரகத்தில் இருந்து சில நெருப்பு பொறிகள் தெரிக்கும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த பொறிகள்ல ஒரு பொறியை எடுத்து வெளியே வைத்து உலகத்தில் உள்ள அத்துணை ஆறு, கடல், குளம் எல்லா தண்ணியையும் சேர்த்து ஊற்றினாலும் அந்த தண்ணீர் வடிந்து போகும், அந்த நெருப்பு பொறி அணையாது என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்துக்கு அழிவு கிடையாது, நரகத்துக்கு அழிவு கிடையாது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நரகவாதியையும் அந்த நரகம் 70,000 விடுத்தம் எரிக்கும். மௌத்துடைய போர்டருக்கு போவான், ஆனால் அவனுக்கு மௌத்து வராது, மௌத்து வராது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கடைசியாக எல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த நரகவாதிகள் யுக்தியை கையாளுகின்ற 4 துஆக்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்னுடைய அடியார்களே, நரகவாதிகள் கலரப் போகின்ற இந்த துஆக்களை உனக்கு முன்னால் இந்த குர்ஆனிலே ஏற்றி வைக்கிறேன். இந்த நிலைமைக்கு மட்டும் நீ ஆளாகி விடாதே, நீ ஆளாகிவிடாதே. நரகத்துடைய நெருப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நரகவாதிகள் நெருப்போடு இருப்பார்கள். முதலாவது முயற்சி செய்வார்களாம், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா. முதலாவது நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்களாம். சொர்க்கவாதிகளை அழைத்து கேட்பார்களாம், அன் அஃபீது அலைனா மினல் மா அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். ஏ சொர்க்கவாதிகளே, எங்களுக்கு எல்லாமே நெருப்பாக இருக்கிறது, உணவும் நெருப்பு, குடிப்பு நெருப்பு, இருப்பு நெருப்பு, தலையணை நெருப்பு, விரிப்பு நெருப்பு, எல்லாமே நெருப்பு. அல்லாஹ் உங்களுக்கு தந்த சுவர்க்கத்துடைய பானத்தில் இருந்து அல்லது சுவர்க்கத்துடைய ரிஸ்கில் இருந்து ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் தாருங்களே என்று கெஞ்சுவார்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல பதில் சொல்றான். சொர்க்கவாதிகள் சொல்வார்களாம், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அல்லாஹ் காஃபிர்களுக்கு, நரகவாதிகளுக்கு இதை ஹராமாக்கி விட்டான். நிராசை அடைந்து விடுவார்கள். சொர்க்கவாதிகளிடத்தில் கேட்டு பிரயோஜனம் இல்லை. 2வது யுக்தியை கையாளுவார்கள். வனாதோ மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை கெஞ்சுவார்கள். வனாதோ யா மாலிக், மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஃபல்யக்தி அலைனா ரப்புக், எங்களுக்கு திரும்ப அவகாசம் வானம், ஒன்றும் வானம், உங்களோட ரப்புட்ட சொல்லி எங்களை மண்ணோட மண்ணாக்கி போட சொல்லுங்களே. சுப்ஹானல்லாஹ், இன்னக்கும் மாகிசூன். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம், நரகவாதிகளே பட்டு மாயுங்க என்று கணக்கெடுக்காமல் விட்டு விடுவார்கள். மூணாவது நரகவாதிகள் கடைசியாக வகாலல்லதீன ஃபின்னார் லிஹஸனதி ஜஹன்னம். நரகத்துடைய 19 காவலாளிகள்கிட்ட கடைசியா கேட்பார்களாம், துஹஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அதாப். ஏ நரகவாதியுடைய காவலாளிகளே, ரப்புட்ட சொல்லி ஒரே ஒரு நாள் மட்டும் லீவு தர சொல்லுங்களேன். வானா, ஒரு நாள் விடுமுறை தாங்க, ஒரே ஒரு நாள் நரகத்தில் போயத்தாங்க, எங்களை நரக நெருப்புட்டு பாதுகாக்க சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சொல்வார்களாம், அவலம் தகு தக்திக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத். கேடு கெட்ட சமூகமே, உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் உனக்கு நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் புத்தி புகட்டவில்லையா? 4 வேதங்கள் 110 சூஃப்களை இறக்கி உள்ள சிந்தனையை தட்டவில்லையா? மமதையிலும் மறதியிலையும் பாவத்திலையும் அநியாயத்திலையும் இருக்கின்ற உனக்கு அல்லாஹ் வீட்டு வாசலுக்கு கூட்டிக் கொண்டு வந்து உன்னை தட்டி எழுப்பி சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, சக்கராத் இருக்கிறது, மௌத் இருக்கிறது என்று உனக்கு ஞாபகப்படுத்தவில்லையா? ரமலான் என்ற ஒரு மாதத்தை உருவாக்கி தந்து 3 10ஆக பிரித்து அதுல கடைசி 10 நரக விடுதலைக்கென்றே உனக்கு தந்தானேடா.
என்ன செய்தாய்? எல்லாத்தையும் அனுபவித்து நினைத்த பிரகாரம் வாழ்ந்துவிட்டு வந்துட்டு இப்ப உனக்கு அவகாசம் கேட்கிறதா? சுப்ஹானல்லாஹ், பட்டு மாயுங்கள் என்று கைவிரித்து விடுவார்கள். கடைசியாக குர்ஆன் பேசுது, எல்லாத்தையும் நிராசையாகிவிட்டு ரப்போட கடைசியா நரகவாதிகள் பேசுவார்கள். ரப்போடு பேசுவார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா ஃபஇன் உத்னா ஃபஇன்னா ஸாலிமூன். ரப்பே, நரகத்தை பார்த்துட்டோம், நரகத்தை கண்டுட்டோம், நரகத்தை அனுபவித்துட்டோம், சூட்டை உணர்ந்து விட்டோம். ரப்பே, இந்த நரகத்தை எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், இன்னொரு அவகாசம் தா ரப்பே என்று கெஞ்சுவார்கள். கடைசி பதில் அல்லாஹ்விடத்திலிருந்து நரகவாதிக்கு வரும், கால இஹ்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன். ஏ நரகவாதிகளே, பட்டு மாயுங்கள், இதற்கு பின்னால் எந்த நரகவாதியும் என்னோட பேசக்கூடாது. அல்லாஹ் நரகத்தை இழுத்து மூடுவான், அதற்கு பின்னால் நரகம் திறக்கப்படவே மாட்டாது என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் எச்சரித்து, என்னுடைய அடியார்களே, உங்களால் நரகத்தை தாங்க முடியாது, இதோ 10 நாள், இதோ 10 நாள், பாவத்தை விடுங்க, அநியாயத்தை குறைங்க, வட்டியை விடுங்க, சாராயத்தை விடுங்க, போதைப் பொருளை விடுங்க, ரப்புக்கு பொருத்தமாக வாழ்க்கையை மாத்துங்க. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இது நரகத்தை பயந்தார்கள். ஆக கண்ணியமானவர்களே, ஒரு பயங்கரமான யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொக்கிஷமான காலத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த 10 சாதாரணமான 10 அல்ல கண்ணியமானவர்களே, இவ்வளவு பயங்கரமான நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற 10. இத 10, இந்த 10 நாங்க யாரும் வீணாக்கிடப்படாது. இது சுத்தி திரிகிற 10 அல்ல, பெருநாள் உடுப்பு எடுக்கிற 10 அல்ல, தீன்பண்டம் செய்து 10 அல்ல, ரோட் பாதையோரங்களே கைவாரடித்து திரிகின்ற 10 அல்ல கண்ணியமானவர்களே. நரக விடுதலையுடைய 10. முழு மனித கோடிகளும் படைக்கப்பட்ட ஒரே நோக்கம் கண்ணியமானவர்களே. எனவே அல்லாஹ் விரும்பி தந்திருக்கிறான். இந்த 10ஐ 10ஆக பயன்படுத்துவோம். ரப்பிடத்தில் கையேந்தி கெஞ்சுவோம், நரக விடுதலையை கேட்போம். நரகத்துக்கு இட்டு செல்லுகின்ற எல்லா விதமான பாவத்திலிருந்து தௌபா செய்து மனித புனிதர்களாக ஆறுவோம். சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு நாம் அனைவர்களும் முயற்சி செய்வோமாக. அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்குள் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நாம் பெற்றெடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கினார்கள் யா அல்லாஹ், அந்த சீதேவிகளை கபூல் செய்து யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறார்களோ நாயனே, சரீர சுகத்தை கொடுத்துடியா அல்லாஹ், நீண்ட ஆயுளை கொடுத்துடியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபூராளிகளாக இருக்கிறார்களோ நாயனே, அவருடைய கபூர்களை வெளிச்சமாக்கி பிரகாசமாக்கி ஒளிமயமாக்கி சொர்க்கத்து பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யல்லாஹ், எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி வைப்பாயாக, நோய்களை குணமாக்கி வைப்பாயாக, எங்களுடைய சந்ததிகளை சீதேவிகளாக உருவாக்கி தந்துடுவாயாக, தக்குவா உள்ளவர்களாக ஆக்கி தந்துடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ் சங்கையான மாதத்தை தந்தாய் யா அல்லாஹ். 20 தினங்களை முடிக்க போகிறோம் யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். சரியா பயன்படுத்தல யா அல்லாஹ், ரஹ்மத்தை கேட்கவும் இல்லை யா அல்லாஹ், பாவ மன்னிப்பு கண்ணீர் வடிச்சு கேட்கவும் இல்லை யா அல்லாஹ். எங்களை ஒதுக்கிடாதே யா அல்லாஹ், ஓரம் கட்டிடாதே யா அல்லாஹ், தூரமாக்கிடாதே யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்களுக்கு ஒன்றை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ், நான் உங்கள்கிட்ட மட்டும்தான் கேட்கிறேன் யா அல்லாஹ், எங்களுக்கு நீ மட்டும்தான் இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களை படைச்சவனும் நீதான் யா அல்லாஹ், எங்களை பாதுகாப்பவனும் நீதான் யா அல்லாஹ், எங்களை முஸ்லீமா படைச்சதும் நீதானே யா அல்லாஹ். எங்களுக்கு ஒன்றை தவிர ரப்பு இல்லை யா அல்லாஹ். நீ பெத்த தாயை விட பல கோடி மடங்கு இரக்கமுள்ள மகா கிருபையாளன் ரப்பே, எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எந்த நோக்கத்தில் இந்த ரமதானை எங்கட கரத்துல தந்தாயோ யா அல்லாஹ், அந்த நோக்கத்தை அடையக்கூடிய தௌஃபீக் நசீபாக்கிடு யா அல்லாஹ். ரஹ்மத்துடைய 10 வந்தது யா அல்லாஹ், சரியாக ரஹ்மத்தை கேட்கல யா அல்லாஹ், கண்ணீர் வடிக்கல யா அல்லாஹ். ஓண்ட ரஹ்மத் இல்லாமல் நபிக்கு கூட சொர்க்கம் ஹராம் என்றார்கள் யா அல்லாஹ். நாம் எப்படி ஓண்ட ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் போவது ரப்பே? இந்த 10ல எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு ஓண்ட ரஹ்மத்தை கொடுத்தாயோ ரப்பே, அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்திரு யா அல்லாஹ். மக்ஃபிரத்துடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். ஓண்ட மன்னிப்பு மட்டும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் நாசமா போவோம் யா அல்லாஹ். ஓண்ட மன்னிப்பு கட்டாயம் யா அல்லாஹ். இந்த 10ல எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு நீ மன்னிப்பை கொடுத்தாயோ, அப்படிப்பட்ட சீதேவிகளுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்திரு யா அல்லாஹ், எங்கட பரம்பரையை சேர்த்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கடைசி 10ல காலடி எடுத்து வைக்க போகிறோம் நாயனே, அதற்கு முன்னால் மௌத்தாக்கிடாதே யா அல்லாஹ், நோயாளியா
ஆக்கிடாதே யா அல்லாஹ். அந்த 10ஐயும் அழகான முறையில் கழிக்கக்கூடிய தௌஃபீக் நசீபாக்கு யா அல்லாஹ். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10உடைய நோக்கத்துக்காக அழுதார்கள் யா அல்லாஹ். ஜிப்ரீல் அழுதார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். நோன்பு பிடித்துக் கொண்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். நோன்பாளியுடைய துஆவை தட்ட மாட்டாய் யா அல்லாஹ். உனக்கு விருப்பமான இபாதத் ஜும்மா யா அல்லாஹ். உனக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித் யா அல்லாஹ். உனக்கு விருப்பமான இடம் மிம்பர்ல இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். மிம்பர்ல இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். அந்த 10 எங்களுக்கு சரியா கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களையும் அந்த நரகத்திட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ். எங்கட முழு பரம்பரையையும் நரகத்திட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ். அந்த நரகத்துடைய நெருப்பை எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ். உலகத்துடைய சாதாரணமான நெருப்பை எங்களால் தாங்க முடியாமல் இருக்கும் போது அந்த நரகத்துடைய நெருப்பை எப்படி தாங்க போறோம் ரப்பே? அந்த நரகத்திட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ். அந்த நரகத்திட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ். அந்த நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்கிடு யா அல்லாஹ். சொர்க்கத்தை வாஜிபாக்கி தந்திடு யா அல்லாஹ். இந்த 10ல நீ எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு நரக விடுதலை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறாயோ ரப்பே, அப்படிப்பட்ட சீதேவிகளுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்திடு யா அல்லாஹ். எங்கட பரம்பரையை சேர்த்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை பாதுகாத்திடு யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை சூழ இருப்பவர்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ். எங்களுடைய வியாபாரிகளை பாதுகாத்திடு யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதுக்காக செலவழிக்கவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய் யா அல்லாஹ். ஒரு ஆச்சரியமான பள்ளிவாசல் யா அல்லாஹ். எத்தனையோ நலம் விரும்பிகளுடைய உதவிகள் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது நாயனே. அத்துணை பேரையும் கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். இதற்கு யார் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, செய்ய போகிறார்களோ, அத்துணை பேருடைய பரம்பரையையும் சொர்க்கத்து பரம்பரையாக கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். கடைசியாக கொண்ட கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் எங்கட நாக்கிலிருந்து வெளியாகுகின்ற கடைசி வார்த்தை தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை வெளியாக்கி இந்த கண்மாணிக்கங்களுக்கு காட்டுகின்ற கடைசி காட்சி அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை காட்டி 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 சிரித்து சிரித்தே அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய பாக்கியமான மௌத்தை மாத்திரம் எங்கட முழு பரம்பரைக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.